என்னம்மா? கொடுத்த பணத்த கேட்டா, என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பணம் நீ என்கிட்ட கடனா வாங்கியிருக்கியா? இல்ல நான் உன்கிட்ட வாங்கியிருக்கனா? இங்க பாரு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணத்த வாங்குனேன். ஆனா என்னமோ வட்டியும் வரல, பணமும் திரும்ப வரல. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல மரியாதை இல்ல. இன்னும் 2 நாள்ல நான் வருவேன். ஒழுங்கு மரியாதையா பணத்த எடுத்து வைக்கிற வேலைய பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு எங்க கடங்காரன் பாக்கியத்தோட வீட்டு வாசலுக்கு வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு போக, அங்க வந்த மாணிக்கம் இருந்துகிட்டு, என்ன பாக்கியம்? இவன் விட்ட ரொம்ப பேசிக்கிட்டு போறான். இல்ல, இது சரிப்பட்டு வராது. அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்ல, உடனே பாக்கி இருந்துகிட்டு, ஆமா, என்கிட்ட மட்டும் நல்லா வாய்க்கிழிய பேசு. ஆனா அந்த கடனை கொடுக்க துப்பு இல்ல. கடன் வாங்கினவன் இப்படிதான் காரி துப்பிட்டு போவான். இன்னும் 2 நாள்ல பணத்தை வைக்கலனா இந்த வீட்டாண்ட வந்து அசிங்கப்படுத்திட்டு போவேன்னு நம்ம முன்னாடி தானே சொல்லிட்டு போறான். என்னமோ உனக்கு உரைக்கலையா? இந்த வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இதுல இது வேற பத்தாதுக்கு உன் பொண்ணு இருக்காளே, அதான் அந்த மயிலு, அவளை எங்கேயாவது பணத்தை திரட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லு. வீட்டில் ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்காள, அதான் வேலைக்கு போறாள, அங்கே ஏதாவது கடனை வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் மாணிக்கத்துக்கிட்ட சொல்ல, அதே நேரம் தங்கமயில் இங்க வேலைக்கு கிளம்பிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த தங்கமயில பார்த்ததும் இங்க மாணிக்கம் இருந்துக்கிட்டு, அம்மாடி தங்கமயிலு, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாயேன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய், என்னப்பா இப்போ எதுக்காக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்க மயில் கேட்க, உடனே மாணிக்கம் இருந்துக்கிட்டு, அம்மாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்து கடங்காரன் சத்தம் போட்டுட்டு போனான். நீ வேலைக்கு போறல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் கேட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க சொல்ல, ஐயோ அப்பா, நானே வேலைக்கு சேர்ந்து 2 3 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ளே நான் கடன் ஏதாவது கேட்டால் எனக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பணம்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. எப்படிப்பா சேர்ந்த உடனே அவங்க கிட்ட போய் பணத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே பாக்கி இருந்துக்கிட்டு, ஆமாம், பின்ன உனக்குன்னு ஒரு விளங்காத கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ துப்பு கிடையாது. இப்போ கடங்காரன் வந்து இங்க வாசல்ல வந்து நிக்கிறான். இப்போ அந்த கடனை யார் அடைக்கிறது? இவளுக்கெல்லாம் கல்யாணம் தான் ஒரு கேடுன்னு நாமளும் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுவும் இப்போ விளங்கல. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. இங்க பாரு மயிலு, எனக்கு தேவை பணம். மறுபடியும் அவன் 2 3 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட அந்த பணத்தை கடைசலனா அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்துவான். பார்த்துக்க. யோ, நல்லா சொல்லி புரிய வையா, பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் சொல்லிட்டு அங்க இருந்து போக, உடனே மயிலோ அங்க மாணிக்கத்தை பார்த்து, அப்பா கண்டிப்பா இப்போதைக்கு முடியாதுப்பா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வேணா கேட்டு பாக்குறேன், ஆனா அவங்க உடனே கொடுப்பாங்கன்னு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்க இருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் போன வேகத்துல எங்க பாக்கியம் மறைஞ்சிருந்துட்டு வேக வேகமா இங்க மாணிக்கத்திட்ட வந்து, இங்க பாரியா, முதல்ல அவ எந்த இடத்துல வேலை செய்கிறான்னு அந்த இடத்த பார்த்துக்க. அதுக்கப்புறம் அவ அந்த ஓனர்கிட்ட பணத்தை கேட்குறாளான்னு பார்த்துக்க. நம்மளால் இப்படியே இந்த வீட்டில் இருந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதுல? சீக்கிரமா போ, அவ எங்கே வேலை செய்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் சொல்ல, எங்கள் மாணிக்கமுமே நேரா அங்கே தங்கமயில ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் மயில் தான் வேலை செய்கிற வீட்டுக்கு வர அங்கே இருந்த வீட்டு ஓனருமே, இங்கே பாருமா, நான் இன்னைக்கு லேட்டாக தான் வருவேன். அது மட்டும் இல்லை, சமையல் செய்கிற அக்கா மதியமே சாப்பாடை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க போல. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் வர வரைக்கும் கொஞ்சம் என் அத்தையை பத்திரமா பார்த்துக்க, இந்த வீட்டையும் பத்திரமா கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஓனர் சொல்ல, இங்கே மயிலுமே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் போயிட்டு பத்திரமா வாங்க, நான் அது வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, அங்கே இருந்த ஓனருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயிலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த மாணிக்கம் அங்கே ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து உள்ள ஓனரும் மயிலும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு நேரா பாக்கியத்துக்கு மாணிக்கம் ஃபோன் பண்ண, ஏ பாக்கியம், அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம பொண்ணு பணத்தை கேட்கவே இல்லடி, பாவம் அவளும் என்ன பண்ணுவா, வேலைக்கு சேர்ந்து 2 3 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் போல, அதனால அவ பணத்தை கேட்கல, அதனால இப்போ என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாணிக்க சொல்ல, இங்க பாரியா, நீ அவளோட அப்பா தானே, உள்ள போய் அந்த ஓனர்கிட்ட நீயே பணத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் சொல்ல, என்ன, இங்க பாரு, என்னால எல்லாம் கேட்க முடியாது, அவங்க இப்பதான் எங்கே வெளியே போறேன், எனக்கு வர ராத்திரி ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, என்னால் இவ்வளோ நேரம்லாம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது பாக்கியம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்க சொல்ல, யோ என்னையா சொன்னேன்? ஆமாம் பாக்கியம், அவங்க போயிட்டாங்க, இப்போதான் கொஞ்ச நேரம் ஆகுது, வர ராத்திரி ஆகுமா, அது வரைக்கெல்லாம் நான் எப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் மயில் மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன்,
அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்ல, யோ என்னையா சொன்ன? அந்த அம்மா வீட்டுக்கு வர ராத்திரி ஆகுமா? அப்ப அந்த வீட்ல ஒரு வயசான கிழவியும் நம்ம பொண்ணு தங்கமயிலும் தானே இருக்கு. தங்கமயிலு இப்போதைக்கு அந்த ரூமை விட்டு வரமாட்டா. நீ என்ன பண்ணு, யாரும் இல்லாம கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையா வீட்டுக்குள்ள போய் ஏதாவது பணம் இருக்கான்னு பாரு. அப்படியே இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்ல, ஏ பாக்கியம், என்ன விளையாடுறியா? இங்க பாரு, இதெல்லாம் பெரிய தப்பு. ஏற்கனவே அப்படிதான் நான் பணத்தை திருடி மாட்டிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் போய் என்னாலலாம் உள்ள மாட்டிக்க முடியாது. பேசாம போய் வேலையை பாரு, போனை வை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்ல, யோ இங்க பாரியா, பணத்தை திருடிக்கிட்டு வர்றதா இருந்தா வீட்டுக்கு வா, அப்படி இல்லைன்னா வராத, அங்கேயே ஒழிஞ்சு தொலை. ஏன்னா கடங்காரன் இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கான். இப்போ என்ன, தங்கமயில் எப்படியும் அந்த கிளவியை விட்டு வெளியே வரமாட்டா. அது மட்டும் கிடையாது, அந்த ஹவுஸ் ஓனரும் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. பணத்தோட வர்றதுனா வா, இல்லைனா வராத, போனை வை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் போனை வைக்க, இங்க மாணிக்கம் வேற வழி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள மெதுவா போய் அந்த ரூமுக்குள்ள இருக்க பீரோவையும் திறக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்க மயிலோ அந்த வயசான அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்ட மருந்து கொடுக்கன்னு ரொம்பவுமே வேலையா இருந்துகிட்டு இருக்க. இங்க வீட்டை தாப்பால் போடாம இருக்க. அதே நேரம் மாணிக்கம் மெதுவா உள்ள போய் பீரோ கதவை திறந்து அங்க சாவி இல்லாததை நினைச்சு அக்கம் பக்கம் இருக்க ஸ்லாப்பு அப்படி இப்படின்னு தேட ஆரம்பிக்க, அந்த இடத்துல ஒரு அலமாரியில சாவி இருக்கிறத பார்த்ததும் அதை எடுத்து அப்படியே பீரோ கதவையும் திறக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக அந்த பணத்தையும் நகையையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு எடுக்க, இன்னொரு பக்கம் போன ஹவுஸ் ஓனரோ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த ஹவுஸ் ஓனர் குரல் கொடுத்துக்கிட்டே, மயிலு மயிலு கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துக்கிட்டே போக, அக்கா என்னங்கக்கா? இல்லை, இன்னைக்கு நான் லஞ்சை விட்டுட்டு போயிட்டேன், அதான் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, இன்னொரு பக்கம் அங்கே ரூமுக்குள்ளே போனேன். அங்கே மாணிக்கமோ, ஐயோயோ ஹவுஸ் ஓனர் வேற வந்துட்டாங்க போல இருக்கே, இப்போ எப்படி நாம் வெளியே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அந்த ரூமுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எங்கள் ஹவுஸ் ஓனருக்கோ, ஐயோயோ நாம் வேற வீட்டு பீரோ சாவியை வேற அப்படியே மறந்து எங்கள் உள்ளேயே வச்சுட்டு போயிட்டுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ரூமுக்குள்ளே போய் பீரோ சாவியை எடுக்கலான்னு பார்க்கும்போது அங்கே மாணிக்கம் அந்த ஒரு பேக்கில் பணத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே ஹவுஸ் ஓனருமே அப்படியே பதட்டமாகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. திருடன் திருடன், வாங்க வாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு வர போகின மயிலோ வேக வேகமாக வந்து, அம்மா என்னம்மாச்சு, எதுக்காக கத்துறீங்க? மயிலு முதல்ல போய் வெளியே இருக்க கேட்டெல்லாம் மூடு, கதவெல்லாம் சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹவுஸ் ஓனர் சொல்ல, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? ஐயோ மயிலு, நான் சொன்னதை கேளு, இங்கே பாரு திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மயில் கிட்ட ஹவுஸ் ஓனர் கத்த, உடனே மயிலுமே அந்த திருடனை பார்க்க, அந்த திருடன் வேற யாரும் இல்லை, தன்னோட அப்பா மாணிக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மயிலுக்கோ அப்படியே அதிர்ச்சியாகி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருந்த மாணிக்கம், ஐயோ நான் திருட இல்லைம்மா, என்னை மன்னிச்சிருமா, அம்மா என்னை போலீஸ்லலாம் மாட்டி விடாதாம்மா, மயிலு சொல்லு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மாணிக்கம் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயிலோட பேரை சொல்ல, என்னது மயிலா? என்ன மயில் இதெல்லாம்? இது யாரு? உனக்கு என்ன வேணும்? இந்த திருடன் யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் மிரட்ட, உடனே அங்கே மயில் இருந்துக்கிட்டு, இவர் வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா மாணிக்கம். அக்கா மன்னிச்சிருங்கக்கா, இவர் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹவுஸ் ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னது, அப்போ என்னை வேலைக்கு அனுப்பிட்டு இப்படி உன் அப்பாவை வர வச்சு அவர்கிட்ட இந்த வீட்டு பணம் நகையெல்லாம் கொடுத்து அனுப்பலான்னு பக்காவா திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா? ச்சே, என் ஃப்ரெண்டு மீனாவோட சொந்தக்கார பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு நானும் மீனாவை நம்பி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டா கடைசியில் குடும்பமா இந்த வீட்டுக்குள்ளே வந்து திருட பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்ல, உடனே மாணிக்கம் இருந்துக்கிட்டு, அம்மா அம்மா என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுமா, எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது, அதனால தான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லாமல் கூட நான் நீங்கள் இப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தம்மா, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. என்னது சொல்லிடாதீங்களா? என் பணத்தை நீ திருடிக்கிட்டு போவ, நான் அமைதியாக இருக்கணுமா? இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹவுஸ் ஓனர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ மீனா, கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கோபத்தோட ஃபோன் பேசிட்டு இங்கே மீனா கிட்ட ஃபோனை வைக்க, மீனாவோ எதுக்காக இப்படி அவள் பேசுகிறா, ரொம்ப கோபமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேக வேகமாக அங்கே ஹவுஸ் ஓனரோட வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மீனா இதெல்லாம்? உன் சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்ல வச்சு தான் இந்த பொண்ணு மயிலை நான் வேலைக்கு வச்சேன், கடைசியில் இப்போ தானே தெரியுது. இங்கே பாரு, இந்த ஆள் இந்த பொண்ணோட அப்பாவான்,
பணம் தேவைப்பட்டதுன்னு என் வீட்டுக்குள்ளேயே கைவரிசையை காட்ட வச்சிருக்காங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க இந்த ஆளையும் இந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என் வீட்லயே வந்து திருடி இருக்காங்க. என்ன மீனா இது? உன்னை நம்பி இந்த பொண்ணை வேலைக்கு வச்சா கடைசியில் ஒரு திருட்டு குடும்பத்தை இப்படி வீட்டுக்குள்ளே விட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஹவுஸ் ஓனர் மீனாவை பார்த்து பயங்கர கோபத்தோட பேச, உடனே அங்கே மயில் இருந்துக்கிட்டு, ஐயோ மீனாவை எதுவும் சொல்லாதீங்க மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு போய் இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டேனே, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மயில் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க, அக்கா என்னக்கா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா மயிலை பார்த்து கேட்க, தெரியல மீனா, நான் எப்பவும் போல வேலைக்கு வந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா இங்கே இவர் பணத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்பா சொல்லுங்கப்பா என்னாச்சு மீனா கேட்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கே மாணிக்கத்தை பார்த்து கேட்க, மாணிக்கமோ நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, அப்போது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா இப்படி வீடு வீட திருடுவீங்களா? இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்கள் பொண்ணாவது ஏதோ வயசானவங்களா இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணுங்கிறதுக்காக தான் உங்கள் பொண்ணு இந்த இடத்துல வேலைக்கு கேட்டாங்களேன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டேன். கடைசியில் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நீங்களே அழிச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு மீனா மாணிக்கத்தை பார்த்து பயங்கர கோவத்தோடு பேசிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கே பாராமுதா, எனக்காக இவங்க 2 பேரையும் மன்னிச்சு விட்டுடு. என்ன மீனா என்ன சொல்கிற? இப்படி எங்கள் வீட்டு பணத்தை திருடுவாங்க, இவங்களை நான் மன்னிச்சு விடணுமா? இல்லை, இது சரிப்பட்டு வராது. முதல்ல இவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். இல்லை அமுதா, எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு. இவர் ஏற்கனவே திருடு நிறைய வேலை பண்ணுவார். இதில் மயிலக்கம் மேலே எந்த தப்பும் கிடையாது. எனக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு. சரி, உனக்காக மன்னிக்கிறேன். ஆனால் இனிமே இந்த நிமிஷத்துலேருந்து என் அத்தையை பார்த்துக்க எனக்கு தெரியும். இந்த வீட்டில் யாரும் வேலைக்கு வர வேண்டாம். முதல்ல இவங்களை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பு மீனா. உன்னையும் இதோட லாஸ்ட் உன்னை மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவோட ஃப்ரெண்டு பயங்கர கோவத்தோட பேச, இங்கே மீனாவோ தலை குனிஞ்சு அங்கேருந்து கிளம்புறாங்க.